சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. போதைப் பொருள் கல்லூரி பள்ளியில் வரைக்கும் போயிடுச்சு, கொலை வரைக்கும் நடக்குது. இப்போ மக்கள் பார்த்த உடனே தான் மீம்ஸில் காரி துப்புறானே. நான் ஒன்றும் இல்லைன்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன். நீங்கள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை இப்படி தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற தைரியம் இருந்தால் மிஸ்டர் ஜோசப்பை சட்டசபையில் பேசணும். அந்த மாதிரி ரீல் போடுறது தான் வேலை. எத்தனை கம்பெனி இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஓடி இருக்குன்னு தெரியல. அதை கொண்டு வர்றதுக்கான எந்த முயற்சியும் கிடையாது. அது ஒரே நைட்டில் ஒரே நைட்டில் 90 நாள் ஆச்சு சார். ஒரு உண்மையை பேசியிருக்காங்களா ஏதாவது ஒரு அமைச்சர்? கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்களா டிஎம்கேலேருந்து? நீ சொல்கிறது தப்பு தப்பு தப்புன்னு மண்டையில் கொட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. எத்தனை கொட்டு தான் வாங்குவீங்க நீங்கள்? ₹1 கொடுத்தா 40 ரூபா வருது. ₹1 கொடுத்தா 40 ரூபா வருதுன்னு ஒரு ஆதவர்ஜினான்ற ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரஸுக்கு எச்சரிக்கை மணி. உங்களால் ஆக முடியாதுப்பா தம்பி ராகுல் காந்தி, விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லிட்டாரு. ஆதவர்ஜினாவுக்கு போய் சிஞ்சா போட வேண்டியதான் போய். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம்ப்பா பாலாஜி சார். உங்ககிட்ட குறிப்பாக 3 முக்கிய செய்திகளை குறித்து பேசணும். முதலாவதாக, கோவை மாவட்டத்தில் 10 நாட்களுக்குள்ளாக 4 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. அது 3 மாணவர்கள், 3 இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்மணி 58 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கொல்லப்பட்டிருக்காங்கன்றலாம் பார்க்குறோம். இதில் முக்கியமான பேசுபொருளானது அமுதன் என்கிற ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர், அவர் சக மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தான் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் சட்டமன்றத்தில் அதை கேள்வியாக முன்னெடுப்பினார். அதற்கு ராஜ்மோகன் அது கோஷ்டி மோதல்னு சொன்னார். அது நிர்வாக தரப்புல இருந்தும் கல்லூரி நிர்வாகமும் அதான் சொல்றாங்க, காவல்துறை தரப்பும் அதான் சொல்றாங்க. ஆனால் பெற்றோர் தரப்பு முற்றிலுமாக அதிலிருந்து மாறுபட்டு இது போதைப் பொருள் பயன்படுத்திய மாணவர்களை காட்டி கொடுத்துட்டாரு, நிர்வாகம் கேட்டதன் அடிப்படையில் அந்த மாணவர்களுடைய பெயரை சொன்னார். ஆனால் இந்த செய்தியை கசிவிட்டதனுடைய விளைவாக அந்த மாணவர்கள் கோவப்பட்டு என்னுடைய மகனை தாக்கி இப்போ இறந்துட்டாரு, நிர்வாகம் தான் முழு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு பெற்றோர் தரப்பு ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க. கூடுதலாக அந்த அமுதன் என்கிற மாணவர் ஒரு தலித் மாணவராகவும் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கறது, நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சுட்டு வருகின்ற என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய முதல்வர் அவருக்கு எதிர்க்கட்சிகள் மேலேயும் எதிர்கருத்துக்கள் சொல்லுவரையும் வழக்கு போடுறதுல, காவல்துறையை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதுலேயே நேரம் சரியாக இருக்குது. அதனால் அவரால் சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியலை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு 3 கொலை சம்பவங்கள் வித்தின் a வீக்குள்ளே நடக்குது அப்படின்னா அது எந்தளவுக்கு காவல்துறை தனது வலிமையை இழந்து விட்டது, காவல்துறை சட்டம் ஒழுங்கு பொறுப்பிலிருந்து தவறுகிறது என்பது நல்லா தெரியுது. இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு கோஷ்டி மோதல் நடக்குது அப்படின்னா, நம்மளாம் கல்லூரியில் படித்து வந்தவங்க தான். சண்டை நடக்கும், அடிதடி நடக்கும், அது ஓகே. ஆனால் ஒருத்தர் கொல்ற அளவுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வலிமையான காரணம் இல்லாமல் அது நடக்காது. அப்போ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவங்க பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த போதைப் பொருள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் திரு ஜோசப் விஜய் ஆட்சியிலையும் எங்கெங்கும் கிடைக்கிறது என்பது இப்போ இதிலிருந்து தெரிகிறது. அப்போ ஜோசப் ஆட்சி வந்த உடனே நான் போதைப் பொருளை மொத்தமாக ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வீராவேசமெல்லாம் பேசினார் அவர். இல்லை, எந்த நாளில் முதலமைச்சர் தலைமையில் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கிறாங்களோ அதே நாளில் தான் அந்த பையன் கொல்லப்படுறாரு. ஆமாம். அப்போ எப்படி இருக்கும்? அப்போன்னா இவங்க உறுதிமொழியோடு தான் இருக்காங்களோ இல்லைய, இவங்க எல்லாமே வாய் பேச்சில் தான் இருக்க ஒழிய செயலில் எதுவுமே இல்லை. அப்போ போதைப் பொருளை தடுப்பதற்கோ, போதைப் பொருள் பள்ளிகளில் கல்லூரிகளில் சென்று சேருவதை தடுப்பதற்கோ எந்த கான்கிரீட் கிரெடிபிள் ஆக்ஷனும் இவங்க எடுக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. அப்போ என்னது, இப்போ கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் போதைப் பொருள் எப்படி உழவுது? அப்போ இவங்க என்ன போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு, காவல்துறை? ஏன்னா எல்லா காவல்துறையும் ஒன்று சிஎம் கான்வேயை பார்க்குறது, இல்லை அமைச்சர்கள் பின்னால் போகுது, இல்லை டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துது, 3வது 4வது
எதிர் கருத்து சொல்பவர்கள் மேலே, சோசியல் மீடியாவில் இருக்கவங்க மேலே, சமூக ஆர்வலர்கள் மேலே, பத்திரிகையாளர்கள் மேலே, எதிர்க்கட்சி தலைவர் மேலே வழக்கு போடுறதுல பிஸியாக இருக்காங்க. இப்போ இவங்க எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பாங்க? அப்போ இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் இன்றைக்கு வந்து சீரழிந்து சின்னாபின்னமாகி, தமிழக சட்டம் ஒழுங்கு கெட்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி வருகிறது என்பதற்கு கோவை சம்பவம் எடுத்துக்காட்டு. கோவையில் நடந்த 3 சம்பவம் எடுத்துக்காட்டு. இதில் வந்து இந்த சம்பவத்தை வந்து பட்டிமன்ற அமைச்சர் ராஜ்மோகன் வந்து சும்மா வந்து இது வந்து கோஷ்டி மோதல் என்று சொல்லி அதை புறந்தள்ளுவது, இது வந்து இவர்கள் எந்த அளவிற்கு இவர்கள் வந்து உண்மையை மறைக்க முயல்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்குது. எனவே வந்து இப்படிப்பட்ட ஒரு என்ன கான்கிரீட்டு எங்கே இப்போ சட்டம் ஒழுங்கு பொறுப்பேற்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப்பு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் போதைப் பொருளை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஒழிப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? லிஸ்ட் போட சொல்லுங்கள் அவரை. சட்டமன்றத்தில் பதில் சொல்ல சொல்லுங்கள், லிஸ்ட் போட சொல்லுங்கள். இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? என்ன ஆக்ஷன் பிளான் எடுத்திருக்காரு? பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் போதைப் பொருள் உழவாமல் போறாக தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு? அது ஒரே நைட்டில் ஒரே நைட்டில் 90 நாள் ஆச்சு சார், 100 நாள் ஆச்சு. நீங்கள் வந்து 3 மாதம் ஆச்சு. ஒரே நைட்டில் என்னது? வந்தவொடனே நான் முடிச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் எல்லா போதைப் பொருளை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் ஒழிக்க முடியல உங்களால்? என்ன உங்கள் போலீஸை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் போலீஸை வந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போதைப் பொருள் தடுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேரண்ட்டோட பேசணும், ஸ்டூடெண்ட்ஸோட பேசணும், கல்லூரி நிர்வாகம் பள்ளி நிர்வாகத்தோட பேசணும், பக்கத்தில் இருக்க கடைகளோட பேசணும், அந்த நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணணும். இத்தனை ஆக்டிவிட்டி எடுக்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன? இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன? இதை வந்து சட்டசபையில் பேச சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோசப்பை. முதல்வர் தானே அவர், எங்கே அறிக்கை விட சொல்லுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் சொன்னது போல் 100 நாட்கள் ஆயிடுச்சு அந்த தாவேக்கா ஆட்சியினுடைய 100 நாட்கள். இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு. ஒரு புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதைப்பொருள் பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொரு புறம் அந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை 100 நாட்களில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க தாவேக்கா அரசு. முதல்வரும் போய் போஸ்ட் கொடுக்குறாரு. குறிப்பாக இந்த 100 நாட்களில் இவ்வளோ கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல மாற்றம் தானே? வரட்டும், அதை வரவேற்போம். 1 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னா பெரிய விஷயந்தான். அந்த 1 லட்சம் கோடியை வந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்டு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தானே அது வந்து எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இப்போ 100 நாளில் கொண்டாந்துருக்காங்க, 200வது நாளில் வந்து இது எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்டு என்னென்னு சொல்லட்டும், எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்கு. டிஆர்பி ராஜா திமுக ஆட்சியில் வந்து 73% கன்வர்ஷன் ரேட்டு பண்ணார். இவர் எவ்வளோ பண்ணுறாருன்றதை பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க எவ்வளோ கொண்டாடுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 ட்ரில்லியன் எக்கானமி டார்கெட்டை வந்து 2030 அச்சீவ் பண்ணுவேன்னு திரு மு.க. ஸ்டாலின் வந்து டார்கெட் செட் பண்ணார். இவர் 2035 $1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணி இவர் செட் பண்ணியிருக்காரு. $1.5 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பொருளாதாரம் வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி ஆகும். எவ்வளோ? 10 லட்சம் கோடி. இன்றைக்கி 3.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வருஷத்துக்கு 3.5 லட்சம் கோடியாக உருவாக்கி விட்டுருக்காரு யார்? திரு மு.க. ஸ்டாலின். இதை 10 லட்சம் கோடியாக மாற்றணும். அப்போ எத்தனை டைம் மாற்றணும்? 3 டைம்ஸ் உருவாக்கணும். இதை உருவாக்கக்கூடிய அளவுக்கு 10 லட்சம் கோடியாக இந்த பொருளாதாரத்தை உருவாக்குற அளவிற்கு ஜிடிபி குரோத்தை கொண்டு வரணும். ஜிடிபி குரோத்தை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து அதுக்குரிய ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்குரிய வந்து ஜிடிபி குரோத் ரேட்டு உருவாகிற அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை செலவழிக்கணும். எதுவுமே பட்ஜெட்டில் கிடையாது. 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுறதுக்கான அடிப்படை கீ இன்க்ரீடியன்ஸு, குரோத் என்ஜின்ஸு எதுவுமே வந்து பட்ஜெட்டில் கிடையாது. ஓகே, நீ எப்படி 1.5 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? 1 லட்சம் கோடி வந்துட்டால் போதுமா? எவ்வளோ வரணும் தெரியுமா மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட்டு? இவங்க போடுற கணக்குக்கு போட்டால் எவ்வளோ வரணும்? கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கொண்டு வரணும். இதில் இன்னொரு பக்கம் அந்த முதலீடுகள்லாம் வந்து அண்டை மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னு திமுக
ஒரு தவறான பரப்புரையை மேற்கொள்றாங்க. இப்ப சட்டமன்றத்துல கூட வந்து தகவலாக வருது. ஒசூருக்கு வர வேண்டிய விமான நிலையம் வந்து இப்போ வர வரப்போறதில்ல. அது கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும் போகப்போது. ஏன்னா ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவராக இருக்காரு. அப்போ அங்க தான் எல்லா முதலீடுகளும் போறது. ஆந்திர பிரதேஷ்க்கு போகப்போது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க ஆதாரத்த குடுங்க. தகவல் வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அதுவும் இருக்குல்ல. ஏங்க ஆம்கா ப்ராஜெக்டே போயிடுச்சுல்ல. அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட், ட்வின் என்ஜின் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ராஜெக்ட்டு எங்களுடைய ஏடிஏ நான் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஏ பண்ணோம், லைட் கம்பேட் ஏர்கிராஃப்ட் பண்ணோம். இது அட்வான்ஸ்டு மீடியம் கம்பேட் ஏர்கிராஃப்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சுல, 17,000 கோடி ப்ராஜெக்ட்டு. இதுக்கு என்ன கிரெடிபிள் எவிடன்ஸ் வேணும்? ஒசூரில் வர வேண்டிய ஏர்போர்ட்டை தூக்கி ஆந்திரா கொடுத்துட்டான்ல, இதில் என்ன கிரெடிபிள் எவிடன்ஸ் வேணும்? ஒரு 5 கம்பெனி, என்ஃபீல்டு கம்பெனி 54 வருஷமாக இங்கே இருந்தவன், அவன் வந்து ஆந்திராவுக்கு எக்ஸ்பென்ஷன் யூனிட் ஆந்திரா கொண்டு போயிட்டானே, இதுக்கு என்ன கிரெடிபிள் எவிடன்ஸ் வேணும்? இன்னும் எத்தனை கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பென்ஷனை ஃபுல்லாக வந்து ஆந்திரா கொண்டு போயிருக்கான்? அப்போ இதெல்லாம் என்ன, இது இது இதெல்லாம் வந்து கண்ணு முன்னால் நம்மளுக்கு டெய்லி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய நியூஸ் அது. அப்போ இதில் என்ன கிரெடிபிள் எவிடன்ஸ் வேணும்? அப்போ இது கூட தெரியாமல் ஒரு மினிஸ்டருக்கு வந்திருக்காங்க, தொழில்துறை அமைச்சர். அந்த மாதிரி ரீல் போடுறது தான் வேலை. எத்தனை கம்பெனி இங்கே இந்த தமிழ்நாட்டில் ஓடி இருக்குன்னு தெரியல. அதை கொண்டு வர்றதுக்கான எந்த முயற்சியும் கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்களா? அப்புறம் என்ன இருக்குது? அப்போ எப்படி நீங்கள் வந்து உள்ளே கொண்டாடுவீங்க? ஆனா இதுல போட்டி இருக்குல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுல வந்து அண்டை மாநிலங்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்குல்ல. எல்லா மாநிலங்களுக்கும் போட்டி இருக்க தான் செய்யும். நீங்கள் ஏன் வின் பண்ண முடியல? ஏன் அந்த போட்டியில் நீங்கள் ஏன் ஜெயிக்க முடியல? நாங்கள் தான் ஆபத் பாந்தவன், அனாதை ரட்சகன், உலகத்திலே இல்லாத சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல், பெரிய பெரிய சாதனை சரித்திரம் படைத்தவர் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாம் புகழ்ந்து பேசுகிறீங்கல்ல. அப்போ கொண்டு வாங்க. 1.5 ட்ரில்லியன் எக்கானமிக்கு என்ன பண்ணியிருக்கேன் அதை சொல்லுங்கள். மிஸ்டர் ஜோசப்பு சட்டமன்றத்தில் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அடுத்த 10 ஆண்டுகளில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், அதுக்கான லிஸ்ட்டு போட சொல்லுங்கள். இன்னைக்கு போட சொல்லுங்கள். நீங்கள் போட சொல்லுங்கள். 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, என்ன சொல்ல சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோசப்பை. இல்லை இந்த தொழில்துறை அமைச்சரை சொல்ல சொல்லுங்கள். ஏன் எந்த சப்ஜெக்ட் அமைச்சர் வந்து அந்த சப்ஜெக்டை பேசுகிறதில்ல, வேறு சப்ஜெக்டை பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் உள்ள அமைச்சரும் அந்த சப்ஜெக்டை பேசுகிறதில்ல, வேறு சப்ஜெக்டை பேசுகிறாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஏதாவது பேப்பரில் எழுதி கொடுத்தா எடுத்து எந்திரிச்சு படிக்கிறாரு, அவ்வளோதான். இல்லை, எல்லா துறையிலும் திறன்பட்டவர்களாக எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. அப்படி எடுத்து என்ன திறன்பட்டவர்களாக இருக்காங்க? எங்கே ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு உண்மையை பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒரு அமைச்சர் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல டிஎம்கேலேருந்து. நீ சொல்கிற தப்பு தப்பு தப்புன்னு மண்டையில் கொட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல. எத்தனை கொட்டு தான் வாங்குவீங்க நீங்கள்? ₹1 கொடுத்தா ₹40 வருது. ₹1 கொடுத்தா ₹40 வருதுன்னு ஒரு ஆதவர்ஜுனான்ற ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஞான சூன்யமாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. வேற என்ன இருக்குது? தென்னிந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிஎம் உருவாகணும். ஏன்னா வட மாநிலங்கள் 4 வட மாநிலங்கள் சேர்ந்தாகவே ஒரு பிஎம் உருவாக்க முடியுது. அப்போ நம்மலாம் சேர்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் உருவாக்கணும், பிரதமரை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற போது தவாய்க்குனர் மிக உற்சாகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை விஜய்க்கு ஒரு பிஎம் ஆகணுன்ற கனவு எட்டி பார்க்குதோ? எவ்வளோ நாளைக்கு தான் முதலமைச்சராக இருப்பாருங்க அவர் முதலமைச்சர் ஆக வேணாமா ஆதவர்ஜுனா? அப்போ இவர் அங்கே எலிவேட் பண்ணால் தானே இவர் இங்கே முதலமைச்சர் ஆக முடியும். அவருடைய கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் ஆதவர்ஜுனாவுடைய கனவுன்னு ஒன்று இருக்குது, அவருடைய ஆசைன்னு ஒன்று இருக்குது. இப்போ அவருடைய ஆசையை நிறைவேற்றணுமா இல்லையா? இல்லை, அதுக்கு பிஎம் விஜய் ஆகணும். நம்ம விஜய் பிஎம் ஆக்காச்சுன்னா இவர் இங்கே சிஎம் ஆயிடலாம்ல. எவ்வளோ நாளைக்கு நிழல் முதல்வராக இருக்க முடியும்? நிழல் முதல்வராக எவ்வளோ நாளைக்கு ஓட்டுறது? முதல் போட்டவர் எவ்வளோ நாளைக்கு நிழல் முதல்வராக ஓட்ட முடியும்? டைரக்ட் முதல்வராக வரணும் இல்லையா, கண்ட்ரோல். அப்போ அது அவருடைய ஆசையை அவர் சொல்லியிருக்காரு. சீக்கிரம் விஜயை காலி பண்ணி மேலே அனுப்பி காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அவர் ஒன்றும் கிடையாது. கூட்டணியில் இருக்க காங்கிரஸுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, உங்களால் ஆக முடியாதுப்பா தம்பி ராகுல் காந்தி, விஜய் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு. அப்போ ராகுல் காங்கிரஸ் எல்லாம் போய் சிஞ்சா அப்படின்னு போய்
சிஞ்சா போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஆதவர்ஜனாவுக்கு போய் சிஞ்சா போட வேண்டியதான் போய், ஐயா சாமி எங்களுக்கு எப்படியா ராகுல் காந்திக்கு ஒரு 4 எம்பி சீட் கொடுங்க, ஒரு 10 எம்பி சீட் கொடுங்கன்னு இந்த யார் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி போய் ஆதவர்ஜனாவுக்கு சிஞ்சா போட சொல்லுங்க. ஆனா அப்படி பார்த்தா இப்போ ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, தென் மாநிலங்கள்ல இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்றப்போ ஏற்கனவே ராகுல் காந்தி வயநாட்டுல தானே ஜெயிச்சிருக்காரு. என்ன வயநாட்டில் ஜெயிச்சிருக்காரு? விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்றாரா இல்லை தென்மலையிலேருந்து ஒரு தான் சொல்றாரா? சொல்லுங்க. விஜய் தானே ஆகணும்னு சொல்றாரு. இல்ல அவரு எல்லாமே இன்டைரக்டா தான் சொல்றாரு. டைரக்டா வந்து விஜய் அப்புறம் என்ன, அப்புறம் டைரக்டா எப்படி சொல்ல முடியும்? டைரக்டா சொன்னா விஜய் வந்து தூக்கிடுவாப்புல. இல்லை, ஏற்கனவே முதல் போட்ட அமைச்சர்களை ஒன்றுமே சொல்ல முடியாத லெவலுக்கு விஜய் உட்காந்துருக்காப்புல. மரிய வில்சன் பேசின பேச்சுக்கெல்லாம் அந்நேரம் ஜெயலலிதா இருந்தால் மரிய வில்சன் இன்னைக்கு நேரம் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பார். ஏன்னா மரிய வில்சன் முதல் போட்டிருக்காரு, அவரை எப்படி நீக்க முடியும்? ஆதவர்ஜனா முதல் போட்டிருக்காரு, அவரை எப்படி நீக்க முடியும்? வருத்தம் தெரிவிச்சார்ல மரிய வில்சன். என்ன வருத்தம் தெரிவிச்சாரு? ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறேன். நல்ல கம்பேக் கொடுக்கறது பேர் வருத்தம் தெரிவிக்கிறது அர்த்தமா? ஒரு நம்பரை ஒழுங்கா உனக்கு வாசிக்க தெரியல, நீ எப்படி நிதியமைச்சர்? ஏன் ஒரு நம்பரை வாசிக்க தெரியலப்பா? நீ எத்தனை வட்டம் தப்பா பேசுவ? நீ ஒரு வட்டம் தப்பா பேசுனா பரவாயில்ல, தொடர்ந்து தப்பா பேசுவ நீ. அப்போ நீ என்ன, அப்போ உனக்கு எந்த அளவுக்கு வந்து கௌரவம் ஆணவம்? நான் தான் என்னமோ பெரிய, நீ என்ன பிரிட்டிஷ் இளவரசரா நீ? அவர் பேசுறது அன்பின் மொழி. இல்லை ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தியா? அன்பின் ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தியா? இல்லை அவர் பேசுறது நீ என்ன பாண்டிச்சேரியில் இருந்திருக்க, திருவாரூர் இருந்திருக்க, சென்னையில் இருந்திருக்க, ஆர்கே நகரில் இருந்திருக்கேன்னு சொல்கிற. பாண்டிச்சேரி, திருவாரூர், சென்னை, ஆர்கே நகர் எல்லாமே வந்து ரஷ்யா, உக்ரைனு, ஃப்ரெஞ்சு, ஜப்பான் மொழியா படிச்சிருக்காங்க எல்லாரும். உனக்கு தமிழ் தெரியாதுன்றதுக்கு அப்போ எவ்வளவு ஆணவத்தோடு நீ வந்து பதில் சொல்லுவ? நீ எங்கே நேரம் ஜெயலலிதா வந்திருந்தா மரிய வில்சன் நேரம் வீட்டுக்கு போயிருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா இங்கே வந்து இன்எஃபெக்டிவ் சீஃப் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு மிஸ்டர் ஜோசப். அவங்க பணத்தில் அவர் பதவி வந்திருக்காரு, அதனால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியலை. கல்வி தந்தை அவர் ஜேபிஆர், அதான் கேட்டாப்பிள்ளையில் சாட்டை துறைமுருகன், நீ என்ன ஷேக்ஸ்பியர் மகனா ஜேபிஆர் மகனா மருமகனான்னு எல்லாம் மாமனார் பணத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய அமைச்சர்களாக வச்சுக்கிட்டு, மாமனார் பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களால பேச முடியாதுல்ல. அப்போ விஜயால் கேட்கவே முடியாது, அந்த கேள்வியை கேட்க முடியாது. சட்டம் ஒழுங்கில் எப்படி ஒன்றும் செய்ய முடியலையே விஜயால், அதே மாதிரி அமைச்சர்களையும் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த அமைச்சராவது சப்ஜெக்டை பேசியிருக்காங்களா? தான் சப்ஜெக்டை பேசியிருக்காங்களா? அடுத்த சப்ஜெக்ட் தான் பேசியிருக்காங்க. ஒரு ட்ரோல் மெட்டீரியல் கூட வந்துருச்சு, மீம்ஸ் கூட வந்துருச்சு. அதுக்கு சொல்லுங்க பாப்போம். இப்போ மக்கள் வந்து பார்த்த உடனே தான் மீம்ஸில் காரி துப்புறானே, இதுக்கு மேலே என்ன வேணும்? இது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, போதைப் பொருள் கல்லூரி பள்ளியில் வரைக்கும் போயிடுச்சு, கொலை வரைக்கும் நடக்குது. காவல்துறையை ஃபுல்லாக மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே வழக்கு போடுறதில் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. 1.5 ட்ரில்லியன் சொன்னால் போதுமா? அதுக்கு ஏதாவது அடிப்படையில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு பேசிக் க்ரோத் என்ஜின் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் இல்லைன்னு குற்றச்சாட்டு சொல்கிறேன். நீங்கள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை இப்படி தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற தைரியம் இருந்தால் மிஸ்டர் ஜோசப்பை சட்டசபையில் பேச சொல்லுங்கள், அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். 1.5 crore எப்படி, 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க? பதில் சொல்ல சொல்லுங்கள். அப்போ கேள்வி கேட்குறதுக்கு ஏதாவது மக்கள் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஒரு நிர்மல்குமார் என்ற ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், சட்டசபையில் பப்ளிக்காக வந்து நாங்கள் பில்லை ஏற்றலை, மின்சார கட்டணத்தை உயர்த்தலைன்னு சொல்லி பப்ளிக்காக போய் சொல்கிறாப்புலங்க. பப்ளிக்காக போய் சொல்கிறாப்புல. நீ ஸ்லாபாக கட்டணத்தை ஏற்றிவிட்டு பப்ளிக்காக போய் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதை கண்டிக்கிறதுக்கு தகுதி இருக்கா அந்த மிஸ்டர் ஜோசப்புக்கு? பப்ளிக்காக போய் சொல்கிறாப்புல சட்டசபையில் வந்து நான் கட்டணத்தை ஏற்றலைன்னு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய மிஸ்டர் நிர்மல்குமார்
எந்த அளவுக்கு மின்சாரத்துறையை சீரழித்து சிக்கி சின்னாபின்னமாக்கி விஜய்க்கு கெட்ட பேரை உருவாக்கியிருக்காருன்னு பாருங்க. மிஸ்டர் ஜோசப்புக்கு கெட்ட பேரை உருவாக்கி இருக்கிறது யாரு? மிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை டாக்டர் படிக்கணுமா நீ, பிளம்பர் ஆகு, எலக்ட்ரீஷியன் ஆகுன்னு சொல்கிறாரு. சட்டத்தில் வச்சு கிழிக்கிறாங்கல்ல, பதில் சொல்ல முடியுமா அவனால? சொல்லு. அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? அப்போ ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க. நன்றி சார், நிறைய விஷயங்களை ஆணிதரமாக பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.